வணக்கம், நான் உங்கள் சோஃபியா. இன்னைக்கு ஒரு கதையோட வந்திருக்கேன். தீஜா எழுதிய, அதாவது ஜானகிராமன் எழுதிய ஒரு கதை, கண்டாமணி அப்படின்ற கதை. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற முதலாளி ரொம்ப கஞ்ச பேசினாரி. அவர் எல்லாருக்கும் சாப்பாடு தட்டி தட்டி தான் போடுவார். ஆனால் ஒரு வயசானவர் வந்தால் மட்டும் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா ஆதரிக்கிற ஒரு மனசு இருக்கிறவர். அவர் ஒரு நாள் அந்த வயசானவருக்கு சூப்பராக சாப்பாடெலாம் போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி கொடுக்கும்போது அவரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. சாப்பிட்டுட்டு போன பிறகு சாப்பாடு மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு போட அந்த முதலாளிக்கு காத்துட்டு இருந்தது ஒரு சூப்பரான அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாரில் பாம்பு கிடக்குது. பார்த்து அவருக்கு அள்ளு விட்டுருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேரும் நடுங்கிட்டு இருக்காங்க, சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க, எதுவுமே அந்த கிழவனுக்கு ஆகக்கூடாது. ஆச்சுன்னா அந்த வயதானவர் எதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சாமிகிட்ட வேண்டிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஆகாமல் இருந்தது அப்படின்னா நான் உனக்கு கண்டாமணி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு. கண்டாமணி அப்படின்றது ஒரு பெரிய பிக் சைஸ் ஒரு மணி, சர்ச்சிலலாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சமயத்தில் அந்த பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்புனால இறந்துட்டாரு. இந்த உணர்வு அவருக்கு இன்னுமே பயமாக மாறி போயிட்டு ஊர் ஜனங்க கிட்டலாம் விசாரிக்கும் போது அவர் மாரடைப்பால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முதலாளிக்கு, அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, எல்லாரும் நம்ம விஷத்தினால சாவல, மாரடைப்புனால இறந்துட்டாங்க நம்பிட்டாங்க, அதனால நான் அவர் கடவுளுக்கு சொன்ன மாதிரி அந்த மணியை வாங்கி வைக்கிறேன்னு வாங்கியே வச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. அந்த மணி ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் இவருக்கு தான் மறைத்த அந்த உண்மை தெரியுது. நிஜமாவே அவர் விஷத்தினால இறந்தாரா இல்லை அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரா அப்படின்றது இந்த முதலாளிக்கு தெரியல. அப்படின்னா கூட அந்த உள்ளுணர்வு மனசாட்சி அவர்கிட்ட அப்பப்போ பெல் அடிக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு, இதனால தான் இதை பெல்லை வாங்கி வச்ச அப்படின்றத குற்ற உணர்ச்சி அவரை தாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் தான் அவர் திரும்பியும் போயிட்டு தர்மகர்த்தாட்ட கேட்குறாரு, இல்லை நான் இந்த மணிக்கு பதிலாக வேற ஏதாவது வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தர்மகர்த்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் அந்த குற்ற உணர்வோடவே நடந்து தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு அப்படின்ட்டு இந்த கதை முடிஞ்சிருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிற தப்புகளாக இருக்கட்டும், அல்லது பணத்தை வச்சோ இல்லை வேற எதுவும் வச்சோ நம்ம மறைக்கிற தவறுகள் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய மனசாட்சி உள்ள இருந்து நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கோன்றத தீஜா அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. இது காலம் கடந்த கதையா நமக்குள்ள நடக்குது. நீங்களும் படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.